தமிழ்நாட்டினுடைய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதனுடைய கள நிலவரம், அந்த தொகுதி மக்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள்னு பல விஷயங்கள் இருக்கு. இது அத்தனையும் விரிவா அலசுறதா இந்த உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி. அந்தியூர் சட்டப்பேரவை தொகுதி பர்கூர், தாமரக்கரை, தட்டக்கரை, ஓசூர், ஒண்டிக்கரை உட்பட மலை கிராமங்கள் சூழ்ந்த பகுதியாக உள்ளது. அந்தியூர் தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,03,811 உள்ளது. இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,02,262 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,01,539 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 10 பேர் இருக்கின்றனர். அந்தியூர் சட்டப்பேரவை தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வெற்றி பெற்றுள்ளன. இருப்பினும் மலை கிராமங்களில் கம்யூனிஸ்டுகள் பலம் வாய்ந்தவர்களாக உள்ளனர். இத்தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவாக அதிமுகவைச் சேர்ந்த ரமணிதரன் இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கிற மாதிரி அந்தியூர் தொகுதிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன, அந்த தொகுதியினுடைய சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கு பார்க்கலாம். அந்தியூர் சட்டப்பேரவை தொகுதி ஈரோடு மாவட்டத்தின் வறட்சியான பகுதியாகும். இங்குள்ள வரட்டுப்பள்ளம் அணைக்கட்டில் மழைக்காலங்களில் தேங்கும் தண்ணீர் யானை, மான் உள்ளிட்ட வன விலங்குகளின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்கிறது. அந்தியூர் அருகே கர்நாடக மாநில எல்லை அமைந்திருப்பதால் மலைப்பாதை வழியாக இரு மாநில போக்குவரத்தும் நடைபெறுகிறது. அந்தியூர் சுற்றுப்பகுதியான வெள்ளித்திருப்பூர், சென்னம்பட்டி, குருவரெட்டியூர், அத்தானி பகுதிகளில் வெற்றிலை சாகுபடி அதிக அளவு நடைபெறுகிறது. அடுத்தபடியாக வாழை, பப்பாளி, மஞ்சள் ஆகிய பயிர்களை விவசாயிகள் பிரதானமாக சாகுபடி செய்கின்றனர். அதேபோல பர்கூர் பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களில் பீன்ஸ், அவரை, கம்பு, சோளம் ஆகியவற்றை மக்கள் பயிரிடுகிறார்கள். இங்கு எண்ணமங்கலம், ஜர்தல், வேம்பத்தி, அந்தியூர் ஏரி உட்பட 7 ஏரிகள் உள்ளன. விவசாயத்திற்கு அடுத்தபடியாக இங்கு கைத்தறி மற்றும் விசைத்தறி கூடங்கள் உள்ளன. இத்தொகுதியில் 2 தனியார் தொழில்நுட்பம் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகள் உள்ளன. அரசு கல்லூரிகள் இல்லை. தொகுதியை பத்தி விளக்கமா பார்த்துட்டோம். இனி இந்த தொகுதியில போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தொகுதி மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அந்தியூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா, அவரை பத்தி பார்க்கலாம். அந்தியூர் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக இருப்பவர் எஸ். ரமணிதரன். 58 வயதான இவர் 1972 ஆண்டு முதல் அதிமுகவில் உறுப்பினராக உள்ளார். பிகாம் பட்டதாரியான இவர் 1976 ஆண்டு கல்லூரி கழக செயலாளராக பதவி வகித்தார். இதைத் தொடர்ந்து ஒன்றிய கழக மாவட்ட பிரதிநிதி, கோபி ஒன்றிய செயலாளர், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவர் என பதவி வகித்துள்ள ரமணிதரன் 2001 ஆண்டு முதல் 2006 ஆண்டு வரை கோபி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். தற்போது அந்தியூர் தொகுதி அதிமுக செயலாளராக ரமணிதரன் இருக்கிறார். மேலும் விவசாயத்தையும் தொழிலாக மேற்கொண்டுள்ளார். அந்தியூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ். ரமணிதரன் அதிமுகவை சேர்ந்தவர். இவர் இந்த தொகுதிக்கு போன சட்டமன்ற தேர்தல் அப்போ என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரு, ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் நிறைவேற்றிருக்காரான தொகுதி மக்கள் பேசியிருக்காங்க. அதே போல என்னென்ன செஞ்சிருக்கேன், என்னென்ன செய்யல, ஏன் செய்யலன்னு திரு எஸ். ரமணிதரனும் விளக்கம் அளிச்சிருக்காரு. பார்க்கலாம். வலதுகார வாய்க்கால், இடதுகார வாய்க்கால் இன்னைக்கு அந்தியூர் வட்டாரத்தில் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த குடிநீர் பொறுத்தவரை மட்டும் எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு வீணாக காவேரி ஆற்றுலேருந்து தண்ணி போகுது. அந்தியூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டரு கூதப்பாடியிலேருந்து இந்த ஏரியெல்லாம் பாசன வசதி ஏற்படுத்தினால் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் முழுவதும் சிறப்பாக இருக்கும், தொழில் வசதி நல்லா இருக்கும். ஆனால் இதை அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் யாது ஒன்றும் செய்கிறதில்ல. அது ஸ்கீமை கொடுத்துருக்குறாங்க. பட் அது என்னென்னா இப்போ காவிரி டிபியூனல் இருக்கிறனால அது உடனடியாக அது தீர்வு செய்ய முடியல. ஏன்னா அது அம்மா இடத்துல நாங்கள் எல்லாம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அம்மா அவர்களே அதை பரிசீலித்து கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. காவிரி ட்ரிபியூனல் அந்த பிரச்சனை இருக்கிறனால அதை உடனடியாக நம்ம நிறைவேற்ற முடியல. அதுக்கு தான் இந்த ஆல்டர்னேட்டிவாக இந்த மலையிலிருந்து வர்ற பர்கூர் மலையிலிருந்து வர்றதை அந்த உபரி தண்ணீரை வரட்டுப்பள்ளம் அணை நீர்மட்டத்தை உயர்த்தி அதிலிருந்து அந்த தண்ணீரை ஏரிகளுக்கு நிரப்ப ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்கு. அதை அம்மா நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. கணக்குமலையத்தில் அமைஞ்சுள்ளது வேதவாரி நீர்த்தேக்க திட்டங்க. இது 50 வருட போராட்டங்க, எங்களுடைய போராட்டம்.
இது கட்டி கொடுத்தா 12 டிஎம்சி தண்ணி வந்து நாங்கள் ஈஸியாக சேமிக்க வைக்க முடியுங்க. விவசாயம் நல்லா இருக்குது, குடிநீர் பிரச்சனையெல்லாம் தீரும், வனவிலங்குகள் வந்து ஊருக்குள்ள வந்து அழிமாட்டம் பண்ணாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 80 ஏக்கரா நிலப்பரப்பு, அதாவது ஃபாரஸ்ட் லேண்ட். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா உடனடியாக வந்து அது 2 பங்கு நிலத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எப்பவுமே அதை சொல்கிறாங்க. அந்த 2 பங்கு நிலத்தை வந்து பர்கூரில் கிட்டத்தட்ட 180 ஏக்கர் அது வந்து வனத்துறைக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லி வனத்துறைக்கு ஒப்படைச்சிட்டாங்க. அது இன்னும் வந்து அது ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. வனத்துறை வந்து அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக இங்கே வந்து அதை வந்து நிச்சயமாக அது வேதபாறை வந்து நீரிழக்க திட்டம் நிச்சயமாக அம்மா அவர்கள் நிறைவேற்றி கொடுத்துருவார்கள். ஏன்னா அது முக்கியமான திட்டம். விவசாய பொருட்களை கொண்டு வர்றதுக்காகவும் விளைந்த பொருட்களை இங்கிருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இன்றைக்கி அவங்களுக்கு சரியான பாதை இல்லாமல், பாலம் இல்லாமல், இன்றைக்கி இந்த ஆற்றுல கடந்து போகிறதுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் சுற்றி தான் போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு பல்வேறு சிரமங்கள் இருக்குது. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து மேவானி டு கீவானி பாலம் வந்து நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்குறோம். போன அம்மா பீரியடில் தான் வந்து அந்த பாலம் கட்டிச்சு. அந்த வழியாக அவி போகலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைங்க தூரன்ட்டு ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் சைக்கிள் இருக்குது, பாலம் கட்டியிருக்கு, அதில் போகலாம். ஆனால் அவை வந்து இந்த ஆற்றை கடந்து போகணும்னு சொன்னாங்க. அது நாங்கள் கோரிக்கை வைத்து அங்கேருந்து பொதுப்பணித்துறையிலேருந்து வந்து எல்லாம் ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணிவிட்டு அதில் வந்து பெரிய பாலம் தான் கட்டணும்னா அந்த பெரிய பாலம் கட்டுற அளவுக்கு அங்கே வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, அந்த ஒரு சின்ன வில்லேஜ் அதுதான் பயன்படும். நாங்கள் என்ன கோரிக்கை வைத்தோன்னா இல்லை நடைப்பாலம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அவை வந்து ஆய்வு பண்ணிவிட்டு அது வந்து சாத்தியக்கூறுகள் இருந்தால் நாங்கள் நிச்சயமாக நடைபாலம் அமைத்து கொடுக்குறோம். ஏன்னா பெரிய பாலம் அமைச்சு கொடுக்குற அளவுக்கு அங்கே ஒன்றும் ஸ்ட்ரென்த் இல்லைங்க. எம்எல்ஏ வந்து ரமணிதரன் ஓட்டுக்காக எலெக்ஷன் அப்போ வந்திருந்தார். வந்தப்போ வாக்குறுதி என்ன கொடுத்தாரு, மணியாச்சி பொத்து நான் என்னமோ கொண்டு வந்து விட்றேன், வலதுகர வாக்கிய திட்டத்தை பொத்து கொண்டு வந்து விட்றேன், இந்த மாதிரி நீங்களாம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டார். நாங்களும் அதுக்காக எல்லாம் செஞ்சோம் பண்ணோம். இது வரைக்கும் வந்து அவர் எந்த நடவடிக்கை அதுக்கு எடுக்கல. 40 ஆண்டு கால கோரிக்கை இந்த மணியாச்சி ஓடையில் பாலம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10,000 மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதியில் அந்த பாலம் இல்லாத காரணத்தினாலே 40 ஆண்டு காலமாக அவர்கள் தங்களுடைய அதாவது ஒரு மருத்துவ வசதியாக இருந்தாலும் சரி, ஈவன் பிரெக்னன்ட் லேடிஸ் கூட தொட்டிலை கட்டித்தான் அடர்ந்த காட்டுப்பகுதியில் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இதை மாண்புமிகு அம்மா ஒரு இடத்துல எடுத்துக்கூடிய உடனே தாயுள்ளத்தோடு உடனடியாக அந்த பாலத்தை கட்ட நிதி ஒதுக்கி அந்த பாலம் கட்டப்பட்டு இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மானுடைய திருக்கரங்களால் விரைவிலே திறக்கப்பட உள்ளது.